இன்று 1/5/2026 ஸ்ரீ மகா குருபுராண சுவாமிகள் பேரின்ப தபோவனத்தில் இன்னைக்கு பௌர்ணமி தியானம் வச்சிருக்கிறோம். இதுக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேர்த்துக்கும் வருக என்று வரவேற்பு கொடுக்கின்றேன். அத்துடன் வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றியும் சொல்லிக்கிறேன். இந்த குருபுராண சுவாமி தபோவனத்தில் நீங்கள் தியானம் பண்ணால், கூட்டு தியானம் பண்ணால் நீங்கள் எண்ணிய காரியம் நிறைவேறுங்கிறதுனால தான் நாம் இந்த கூட்டு தியானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம். முதல்ல சண்முக பாண்டிய ஐயா சொல்லுவார், முதல்ல ஒரு பக்தி பாட்டு பாடி தொடங்குங்கன்னு சொல்லுவார். இருந்தாலும் நன்றி சொல்லிட்டு தொடங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பித்தேன். ஓம் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் எனது புகழ் பேசவே வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழவே வேண்டும். தர்மமிகு கந்த கோட்டத்துள்ளார் தலமோகு கந்தவேடே, உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம். இப்போ நாம் எல்லாமே கூட்டு தியானம் பண்ணிட்டோம். இந்த கூட்டு தியானத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேர் பேசுவாங்க. எல்லாரும் பேசிட்டுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். இப்போது பேசக்கூடியவங்களை நான் அழைப்பு கொடுப்பேன், மேடைக்கு வந்து அமரணும். எல்லா இடத்துக்கும் தலைமை பீடமாக போய் உட்காந்து தலைமை உரையை ஆற்றக்கூடிய சண்முக பாண்டிய ஐயா மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்து குப்புசாமி ஐயா மதுக்கரையிலிருந்து வந்தவர், அவரை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். இன்னொரு சேர் குப்புசாமி, இன்னொரு சேர். அடுத்து திருஞானம் ஐயா உடுமலைப்பேட்டையிலிருந்து வந்தவர், மேடையில் வந்தார் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஸ்ரீ சண்முகம் ஐயா டிவிஎஸ் நகர்லேருந்து வந்தவர், அவர் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி ஏன் இப்படி நடத்துகிறோம் அப்படின்னாங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க இங்கே குருபுராண சுவாமி ஆசிரமத்தில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அங்கு பல பேர் சொன்ன கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறோம். நீங்களும் ஒத்துழைப்போட எங்களுக்கு துணை புரியும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சண்முகம் ஐயா கொஞ்சம் முன்னாடி சிற்றுரை ஆற்றும்படி உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். ஒரே ஒரு விண்ணப்பம், சண்முக பாண்டிய ஐயா கொஞ்சம் விளக்கமாக பேசுவார், நாங்கள்லாம் கொஞ்சம் பேசுவோம். அதனால் அவர் விளக்கமாக பேசுறதுக்காக 2-3 பேர் பேசணுன்னு அழைப்பேன். அதனால் அவர் வருத்தப்படக்கூடாது, வருத்தப்பட மாட்டார், அவருக்கே எல்லா விஷயம் தெரியும். அதனால் சண்முகம் ஐயா 2 வார்த்தை பேசும்படி அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. நாம் எல்லோருமே சித்தபத்தை பழகி நன்றாக செய்து கொண்டு வருகிறோம். மேலும் அச்சராபியாசம் டெய்லி செய்வது மிக மிக சிறப்பு. அச்சராபியாசம் நாம் செய்யும் பொழுது நாம் ஜீவன் மட்டுமே உண்டு என்று நினைத்து எந்த பந்தமும் இல்லை, எந்த சகோதரத்துவம் இல்லை, எந்த சுட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறுமனே ஜீவனை மட்டும் நினைத்து நாம் ஜபம் செய்ய வேண்டும். செய்து எல்லோரும் ஆனந்த மத்தர்களாக மாற வேண்டும் என்று ஏற்கனவே அப்பா ஆகிய சிவானந்தர் 22வது அத்தியாயத்தில் கூறியிருக்கிறார். அதை வழிமுடிந்து நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். அடுத்து குப்புசாமி ஐயா அவர்கள் சிற்றுரையை ஆற்றுவார், அன்போடு அழைக்கின்றேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சித்தவத்தியார்த்திய சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி, நல்ல விசேஷமான நாளுங்க. அது மட்டும் இல்லை, புத்த பூர்ணிமான்னு சொல்லுவாங்க.
புத்தருக்கும் கூட ஞானம் கிடைச்ச நாள் இன்றைக்கி தானுங்க. இது உலகம் முழுவதும் இன்றைக்கி கொண்டாடிட்டு இருப்பாங்க. இந்த நல்ல நாளில் நம்ம இந்த இடத்துல, இந்த சன்னிதானத்தில் குருபானந்த சுவாமிகளுடைய சித்தபக்தி ஆசிரமத்தில் நம்மள ஒரு கூட்டு தியாகத்துக்கு ஐயா அவங்க ஏற்பாடு பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை நம்மளும் ஒரு பொன்னாளாக நம்ம மாற்றிருக்கிறோம். நினச்சி பாருங்கள், எங்கேயாவது இது மாதிரி எல்லாம் கூட்டுத்தவறு நடக்குதா அப்படின்னா, சிவானந்த பரமசாரர்களோட தோற்றுவிச்ச இந்த ஒரு நல்ல ஒரு சித்தவித்தைங்கிற இதையை வந்து நம்ம மட்டும்தான் கொஞ்சம் பேர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளுக்கெல்லாம் வந்து அடுத்த ஜென்மம் வேண்டாம், இதோடு நான் நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு நமக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்குது, ஒரு கன்க்ளூஷன் இருக்குது. அதை நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சி அவர் வழியில் நம்ம தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னாக்கா நம்ம நிச்சயமாக அந்த நிலை அடையலாம். இவர் உட்கார்ந்த மாதிரி நிறைய இவங்களாம் நேரடி சித்தர்கள், அதாவது நேரடி சிஷியர்கள் இப்படி கோயம்புத்தூர் 4-5 இடத்துல இருக்குதுங்க. அது இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறையிலும் கூட நிறைய பேர் இது மாதிரி ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெள்ளலூரில் கிட்டத்தட்ட 65-70 ஜீவசமாதி இருக்குது. அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். அங்கெல்லாம் போய் மாதம் மாதம் நம்ம வந்துட்டு மாதத்துக்கு ஒரு நாள் கூடி நம்ம அங்கேயும் கூட நம்ம போய் எல்லாம் நம்மளுடைய இந்த கூட்டு வழிபாடு பண்ணலாம், தவம் பண்ணலாம். இப்படி தொடர்ந்து நம்ம அப்பப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா பயன்படுத்திட்டு சொன்னோம்னாக்கா நம்ம சீக்கிரம் நம்ம வந்துட்டு முத்தி அடையிறதுக்கு நமக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதனால தான் அப்பா சொல்கிறாரு, இந்த சித்தபதியை பற்றி சொல்கிற சமயத்தில் அவன் உள்ளிலிருந்து அதோகதியாகி மேலும் கீழே நடத்தி வெளியே விழாமல் உள்ளே அந்த ஜீவனை நிறுத்தி ஈஸ்வரனோட சேர்ப்பித்து ஜீவேஸ்வர ஐக்கியமாகி இங்கே எல்லாம் சொல்கிறாரு. அந்த அபியாசத்துக்கு தான் நம்ம இந்த பயிற்சி செஞ்சுட்ருக்குறோம். அது மாதிரி நீங்களும் நம்பிக்கையோட தொடர்ந்து இது செய்யுங்க. சித்தபதிங்கிற மாதிரியே சித்த வேதர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதையும் கூட தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க சொன்னாங்கனாக்கா உங்களுக்கு அதில் வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து அதையும் படித்து நடவடிக்கை கிரமங்களோட நீங்கள் அதில் ஒரு 30 கட்டுரைகள் இருக்குது. அது ஒவ்வொன்றும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு அந்த பிறவி பெருங்கடலை நம்ம நீந்தலாம். நீங்கள் வெற்றிகளெல்லாம் கூறிக்கொண்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆத்தம் நமஸ்காரம். ஐயா காலம் கருதி சுருக்கமாக மோட்டத்துக்கு எல்லாரும் போகணும்ட்டு வேண்டி விரும்பி தன்னுடைய உரையை முடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது சொக்கலிங்கம் ஐயா பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அவர் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். அவர் 2 வார்த்தை பேசும்படியும் கூறிக்கொள்கின்றேன். வாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு இருந்து ஐயா நம்மளை மேடை கிளப்பி விட்டார். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், படித்தது சில விஷயங்களை. இந்த மார்க்கம் வந்துட்டு முதல்ல அறிவு மார்க்கம். சித்தர்கள் வந்துட்டு அறிவை தான் பயன்படுத்தினாங்க. அறிவை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. இதை இன்னும் புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆழியாரில் அவர் அறிவு திருக்கோயில் தான் வச்சுருக்கிறார். வேதாத்திரி மகரிஷி வந்துட்டு அறிவு திருக்கோயில்னு வச்சுருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே திருமூலர் வந்து அவருடைய புக்கெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா அறிவே தான் தெய்வம், அதுக்கப்புறம் அன்புன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளல் பெருமான் வந்துட்டு அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்கிறாரு. நம்ம அதெல்லாம் வெறுமனே சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா அதில் அறிவுபூர்வமாக இருக்குதான் நம்ம உணர்ந்துருக்கிறோமான்னா உணர வேண்டுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதை எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கருணைன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் உதவி பண்ணணும், இறக்கப்படணும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வள்ளலார் வாடினார். அந்த மாதிரியான இறக்க குணத்தை நம்ம முதல்ல கொண்டு வரணும். கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம இறைவனடி சேர முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அருப்பெருஞ்சோதிங்கிறார். இதை பார்க்காம அவர் கண்டிப்பாக உணர்ந்திருக்க முடியாது, சொல்ல முடியாது அந்த வார்த்தையை. அவர் உணர்ந்ததுனால தான் நமக்கு சொல்கிறார். அப்போ நம்ம வந்துட்டு அது எப்படி அறிவுபூர்வமாக நிரூபிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசியில் நிரூபிக்க முடியும். இன்னொரு வகையில் நம்ம குவி லென்ஸ் இருக்குது. இந்த உலகம் ஃபுல்லாக வெப்பம் இருக்குது, ஃபுல்லாக வெப்பம் இருக்குது தானே. அதில் குவி லென்ஸை வச்சிங்கன்னா சுருக்குனிங்கன்னா என்ன ஆகுது? நெருப்பு உண்டாகுது. அதே மாதிரி நமக்குள்ளேயும் ஜோதியை உண்டாக்க முடியுங்கிற இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆசிரியர் சொக்கலிங்கம் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். சுருக்கமாக சொல்லிட்டாரு. எல்லாரும் அன்போடு இருங்க, அந்த அன்பு தான் தெய்வம், அறிவு தான் தெய்வம்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டாரு. இதுதானுங்க நமக்கும் வேணும். அடுத்து வந்துங்க திருஞானம் ஐயா உங்களோடு சிறு கருத்தை பரிமாறிக்கொள்வார். அன்போடு அழைக்கின்றேன்.
அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நானெல்லாம் கொஞ்ச நாள் தான் சித்தவத்தை வாங்கி ஆச்சு. ஐயா முன்னாடியில் பேசுகிறது எங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் இப்போ இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 95% எல்லாருமே பிறப்புன்னு இருந்தால் இறப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் இறப்பு வருது அப்படிங்கிறத யாருமே நினைக்கிறது இல்லை. யாருமே அது தோண்டி பார்க்குற வேலையும் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் 5000 வருஷத்துக்கு முதல்லையே சித்தர்கள்லாம் இதை பற்றி யோசனை பண்ணி என்ன எப்படி பிறப்பு இறப்பு எப்படி வருது, ஏன் வருது, பிறப்பு அறுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் கண்டு நிறைய அடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணிக்காங்கன்னா, இப்போ எல்லாத்துக்கும் சொல்ல முடியாதுங்கிறதுனால அந்த காலத்தில் வந்து கோயில் குளத்துல எல்லாம் என்ன பண்ணி கோயில்ல எல்லா கோயில்களையும் அதுக்கு தகுந்த மாதிரி இலைமறை காய்வா எல்லாம் செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் அதில் முன்னால் பார்த்தீங்கன்னா 2 இந்த அது என்ன முன்னால் இது இருக்குன்னு இல்லைங்க, இந்த துவாரபாலகர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் அது நம்மளோட உள்ளே இருக்கிறது தான். அதாவது வந்து குதம் குய்யும் உள்ளே இருக்கு. அதை தாண்டி தான் நம்ம உள்ள ஈஸ்வரனுக்கு போக முடியும். அதே மாதிரி தான் அங்கே கோயிலையும் காட்டியிருக்கிறாங்க. அதை துவாரபாலகர் தாண்டி தான் நம்ம ஈஸ்வரனுக்கே உள்ளே போக முடியும். அதில் வந்து சிம்பாலிக்கே நம்மளுக்கு அதை காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நீங்கள் சிதம்பரம் கோயிலுக்கு போய் பாருங்க, அங்கே நம்ம உடல் இருக்கிறது அத்தனை அவைகளும் அங்கே பூரம் படிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நிறைய கோயில் பூரம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் அதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் நம்ம வருங்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, வர வர எல்லாமே அதுதான் சாமின்னு சொல்லி அதுக்கு பூஜை புனஸ்காரம் நிறைய ஆராதனைகளை செஞ்சு அதைத்தான் சாமின்னு சொல்லி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மறந்துட்டாங்க. அதாவது வந்து அப்பா சொன்ன மாதிரி பாயசம் கை நிறைய இருக்குது, அது லேசாக ஒழுகிட்டு வந்து அந்த ஒழுகுறது போய் நக்கறக்காக வேண்டி பண்ணி கடைசியில் ஃபுல்லாக இருக்கிற பாயசம் கீழே கொட்டி அந்த கதையை நம்ம எல்லாருமே அந்த இதைத்தான் பார்க்குற மொழியே அந்த முக்கியமான இதுக்கு போகிறதில்லை. ஆகவே அப்பாவுடைய சித்தவத்தை பயின்று பிறவாமை அடைய மிகவும் அன்புடன் வேண்டி கோரிக்கொள்கிறேன். வணக்கம். சித்தவத்தை அதற்கு மெயினாக சதா பிரணயாகம் கண்டிப்பாக தேவை. எந்நேரம் அதிலே இருந்தால் தான் அது செய்ய முடியும். அது செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு சமீரன் கதியாகி பிரம்மரம்பத்தை தட்டி பிரம்மரம்பத்தில் லயித்து ஈஸ்வரன் ஐக்கியம் ஆக முடியும். ஆகவே சதா பிரயாணம் தான் இதற்கு மெயின் ஆகணும். அப்பா சொன்ன மாதிரி இதை கடைபிடித்து நற்கதி அடைய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் வந்து திருஞானம் அண்ணன் வந்து அவருடைய உரையை தெளிவாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் யாராவது பேச விருப்பம் இருந்தால் நீங்களும் சொல்லலாம். இப்போ 2 வார்த்தை மட்டும் நான் பேசிக்கிறேங்க. அதுக்கப்புறம் சண்முக பாண்டியா பேசுவார். கடைசியில் சுப்பிரமணிய ஐயா வருவார், சரவணம்பட்டிக்காரர். அவர் நல்லா பேசுவாருங்க. நாம் வந்துங்க ஆல்ரெடி பிறக்கிறதுக்கு முன்னாடி ஈஸ்வரன் தான். ஈஸ்வரத்துவத்திலிருந்து ஒரு சலனம் உண்டாகித்தான் நாம் இந்த ஜனனம் எடுத்திருக்கிறோம். இந்த ஜனனம் எடுத்த நாமம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஈஸ்வரனை மறந்துடுறோம். எதை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அஞ்ஞானத்தை பிடிச்சிக்கிட்டோம். இதுதான் இன்பமானது, இந்த வெளியில் பார்க்கக்கூடிய அத்தனையுமே நம்மளுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் உண்மையை நமக்கு இன்னும் தெரியல. அதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த சித்தர்கள் எல்லாம் வந்தாங்க. நீங்கள் ஈசனிலேருந்து வந்தவங்க தான், மீண்டும் ஈசன்கிட்ட போகிறதுக்கு நாங்கள் வழி சொல்கிறோம். அந்த வழியை கடைப்பிடித்து நீங்கள் வாழ்ந்து அந்த ஈஸ்வரத்தோடு அடங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் குருபுராண சாமி, சிவானந்த பரமேஸ்வரர், இன்னும் மற்ற அத்தனை மகான்களும் வந்தாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறோம்னா மற்றவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படி வெளியில் இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு தான் நட்டமாகும். சிவானந்த பரமேஸ்வரர் ஒரே ஒரு கருத்து சொன்னார். என்ன சொல்கிறாருன்னா, அனைத்து ஜீவன்களும் ஒரே ஜீவனிலிருந்து வந்தது தான், ஒரே ஜீவனுடைய பிரதிபிம்பங்கள் தான் அனைத்து ஜீவன்களும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது நுட்பொருள் நான் சொல்கிறேங்க.
நீங்கள் திட்டுனா உங்களை நீங்களே திட்டிக்கிறதாக தான் அர்த்தம். ஏன்னா உங்கள் ஜீவனும் மற்ற ஜீவனும் ஒன்று தான். இல்லை, மற்றவங்களோட அன்பு பாராட்டினீங்கன்னா அந்த அன்பு உங்களுக்கும் தான் வரும், அவங்களுக்கு தான் போகும். இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம், அன்பாக வாழலாம். ஆனால் அதை நாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. சித்த வித்தை படிக்கிறோமே தவிர அந்த சித்த வித்தை அதிகாரி நம்ம சிவானந்தபுரம் சார் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவர்களை பற்றி பார்க்காதீங்க, மற்றவர்களை பற்றி எதுவுமே பேசாதீங்க, உங்களை மட்டும் பாருங்க, உங்களை மட்டும் சீர்திருத்திக்கோங்க, மற்றவங்களுடைய குற்றங்களை பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. ஏன்னா உங்கள் ஜீவன் தான் மற்ற ஜீவனும். அதனால் யாரை பற்றி எதுவும் பேசாதீங்க. நீங்கள் மன்னிச்சிடுங்க, யாராவது பேசியிருந்தாலும் கூட மன்னிச்சிடலாம், தப்பே கிடையாதுங்க. அன்பு பாராட்டுங்க அவங்க மேலே, அவங்களும் திருந்துவாங்க, நல்லா இருப்பாங்க. அப்படிங்கிற நல்ல கருத்தை சொல்லிட்டு அடுத்து நல்ல கருத்தை சண்முக பாண்டி ஐயா உங்களோடு பகிர்ந்துக்குவார். அவர் பேசும்படி அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். நாடகத்தால் உன்னடியார் பொருளடித்து நான் நடுவே வீடகத்தை பூந்திடுவான் மிக பெரிதும் உரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையராதன் முனக்கு நூடகத்தை நின்றுக தந்துடர்கள் முடியானே என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டி குருபானந்த சுவாமிகளுடைய சித்தவித்தை தவாலயத்துக்கு வருகை தந்திருக்கின்ற ஆத்ம சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், சான்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பொழுது சித்திரை மாதம், அதாவது தமிழ் மாதத்தில் முதல் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி விழாவில், அதுவும் சித்திரபுத்திர நயினார் கணக்கு எழுதக்கூடிய நேரம், நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு கணக்கு எழுதக்கூடிய நாள் என்னங்கய்யா. அப்படிப்பட்ட ஒரு நன்னாள், பாவம் புண்ணியம் கணக்கு பண்ணக்கூடிய நாள். பாவம் புண்ணியம், பாவம்னா என்ன? பைபிள் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறது. யார் யார் செத்து போகிறாங்களோ அவன் பூரா பாவம் பண்ணவன், சாகாதவன் யாரு? புண்ணியம் பண்ணவன். அப்போ சாகா கலை என்று சொல்லப்படுகின்ற சித்த வித்தையை அபியாசம் செய்யக்கூடியவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். அப்படிதான் கணக்கு. அப்போ தன்னுயிர் தானற பெற்றானே எல்லா மண்ணுயிரும் தொழும். இந்த உயிரை புறம்போகாமல் தானும் தன்னால் காணப்படுகின்ற யாதொன்றும் தன்னிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டவை தான் தான் அப்படிங்கிறார் சாமி. அதுதான் ஐயா சொல்றாரு. அவன் குற்றத்தை நீங்க பார்க்காதங்க, பிறர் குற்றத்தை பார்க்காம உங்களுடைய குற்றத்தை மட்டும் பார்த்துட்டு மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிறார். மன்னிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம சித்த வித்தியார்த்திகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளுகளை விட கடுமையான கோவக்காரனா இருக்காங்க. பஸ்ஸில் போகும்போது தெரியாம எவனாவது காலில் மிதிச்சுட்டா அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பார்த்தா எல்லாம் ஒரு 5 கிலோ 10 கிலோவில் வருது. அப்போ என்ன அப்படின்னா தவம் செய்கிற முனிவர்களுக்கு எப்படி கோபம் வருமோ அதே மாதிரி சித்த வித்தியார்த்திகளுக்கு அதிகமான கோவப்படக்கூடியவங்களா தான் இருக்காங்க. அந்த கோபத்தை அடக்கணும்னு ஐயா சொல்றாரு. சினமனும் சேர்ந்தாரை கொல்லி இனமனும் ஏமாப்புனைய சுடும். கோபம் அவனை அழிச்சிடும், சுற்றத்தில் இருக்கிறவனையும் சேர்த்து அழிச்சிடும். ஒருத்தன் கோவப்பட்டு ஒரு கெட்ட வார்த்தையை விட்டாம்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ஆள் நல்லா டீசெண்டா இருக்கான், இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லி அவனுடைய மதிப்பே இழந்துருவான். அதனால கோவப்படக்கூடாதுன்னு ஐயா ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு. அது மாதிரி ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், பாவத்தை தீரா தீர்த்தம், தரித்திரமறியா பெண்டீர், கோபத்தை அறியா வேந்தன், குறுமொழி கொள்ளா சீடன், பயனில்லை ஏழுந்தானேன்னு விவேக சிந்தாமணியில வருது. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கு, நீங்க பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து சூலூர்ல ஒரு அம்மா 3 நாள் கழிச்சு பாடி எல்லாம் வீங்கி போச்சு. தன்னுடைய பிள்ளைகளை பூரா படிக்க வச்சு வெளிநாடு அனுப்பிட்டு அனாதையா நிறைய பேர் செத்து கிடக்காங்க. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, எத்தனை பிள்ளை இருந்தாலும் பக்கத்துல இருக்கணும், அதுதான் பலனை ஒழிய அது ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம். பசி இருக்க நேரத்துல சாப்பாடு வச்சாதான் அது பயன்படும், இல்லைன்னா அது வேஸ்ட். என்ன சொல்றீங்க? காட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு வீட்டுல நல்ல அறுசுவை உணவு இருக்குன்னு பட்னியா இருந்தோம்னா அதுல பிரயோசனம் இல்லை. தாகத்தை தீரா தண்ணீர், கடல்ல ஃபுல்லா தண்ணி, படகுல போய்கிட்டு இருக்கும்போது தண்ணியை குடிக்க முடியுமா? ஒரு பிரயோசனம். தாகத்தை தீரா தண்ணீர், பாவத்தை தீரா தீர்த்தம். ஏதாவது ஒரு புனித நீர்களில் நீராடும் பொழுது உடம்பு கூலிங் ஆகி அவனுடைய பாவங்கள்லாம் தீர்ந்துன்னு சொல்லி ஐதீகம் இருக்குது. அதனாலதான் அந்த காலத்துல கங்கையில போய் நீராடினாங்க. கங்கை புனித நீர்களில் போய் அருவிகளில் குளிக்கிறது, புனித நீர்களில் நீராடுறது, அந்த மாதிரி செய்யறது. தரித்திரமறியா பெண்டீர், வரவு செலவுகள் நல்லது கெட்டது வறுமை சிறுமைகள் தெரியாத பெண்களை கல்யாணம் பண்ணிட்டான்னா அவன் சோழி முடிஞ்சான். ஏன்னா வரவுக்கு மீறின செலவு. எனக்கு நகை வாங்கணும், கம்மல் வாங்கணும், காதல் இது வாங்கணும், சங்கிலி வாங்கணும்,
அப்படின்னு சொல்லி அவனை பாடாப்படுத்தி வறுமை அதிகமான ஒரு செலவுகள் எடுத்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள். பெண்ணால் வரக்கூடிய பிரச்சனை பொன்னால் வருகிறது. நகை தான் பிரச்சனை. அப்போ தரித்திரமறியா பெண்டீர், கணவனுடைய வருமானம் அறிந்து அதை சிக்கனமாக செய்கின்ற பெண்டீர்கள் ஒருத்தனுக்கு வாச்சாருன்னா அவள் தான் மகாலட்சுமி. இல்லைன்னா அவன் போண்டி ஆயிடுவான். தரித்திரமறியா பெண்டீர் கோபத்தை அறியா வேந்தன். ஒரு வேந்தன் அரசனா இருக்கக்கூடியவன் நல்லா அவன் தவறு செஞ்சா அந்த மக்களை கண்டிக்கக்கூடியவனாகவும் தவறை திருத்தக்கூடிய அரசனாகவும் இருந்தால்தான் ஆட்சி நல்லா இருக்கும். அவன் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அவன் பாட்டில் ஊரை சுத்திக்கிட்டே இருந்தான்னா மக்களை கவனிக்காம இருந்தான்னா கோபத்தை அறியா வேந்தன். கோபம் இல்லாத அந்த அரசன் இருந்தான் என்றால் அரசன் கோபப்படணும். தவறு செய்யும் போது அப்பதான் மக்கள் பயப்படுவாங்க, திருடர்கள் பயப்படுவாங்க, கொள்ளைக்காரர்கள் பயப்படுவார்கள். அந்த மாதிரி அதுல குறுமொழி கொள்ளா சீடன், குரு ஒரு ஞானியினுடைய இதுல இருந்து உபதேசம் பெற்று அவருடைய ஆனந்த மொழிகளை யார் ஏத்துக்கொள்ளாத இருக்காங்களோ அந்த அந்த இது வித்தை பால், குரு இல்லா வித்தை பால் என்று சொல்கிறார்கள். இது இல்லா பலனில்லை ஏழுந்தானே அப்படின்னு சொல்லி விவேக சிந்தாமணில் அந்த பாட்டு வருது. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரமறியா பெண்டீர், கோபத்தை அறியா வேந்தன், குறுமொழி கொள்ளா சீடன், பலனில்லை ஏழுந்தானே. அப்ப அந்த குறுமொழி கொள்ளா சீடன், குரு இல்லா வித்தை பால். குரு யாரு? சாமி என்ன சொல்லார்? குரு அவனவன் மனமே குருன்னு சொல்லாரு. அப்ப மனம் எப்ப குருவா இருக்கும்? அடங்கிய மனமே குரு. நீங்க வடகரை ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா நாங்க எழுதிப்பட்டிருக்கோம், அவனவன் மனமே குருன்னு இருக்கும். அப்புறம் உள்ள கடந்து போனீங்கன்னா அடங்கிய மனமே குரு. மனசு எப்ப அடங்கும்? நம்ம சித்தவேதத்தை படிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நல்லா தியானத்தை நல்லா பண்ணும்போது நம்ம தூக்கத்துல எப்படி இருக்கும்? ஆனந்தமா, ஜீவனில் மனம் லயித்து உலகம் பந்த பாசமெல்லாம் இல்லாம ஆனந்தமா கனவற்ற ஒரு தூக்கம் வருமாறுங்க. அப்பந்தான் மனமற்ற நிலை, மனம் அடங்கிய நிலை. அந்த நிலை பகல் நேரத்தில் நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அந்த மனசு போய் ஒடுங்கணும், உண்மையா ஒடுங்கணும். நிறைய பேர் உட்கார்ந்த உடனே அப்படியே தூக்கம் தூங்கிடுதாங்க. சில பேர் சோறுல நல்லா சாஞ்சு தூங்குறதுக்கு சோறு பக்கத்துல உட்காந்துட்டு கதி எடுக்குது, கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு கண்ணை மூடிடுறது. கண்ணை மூடிட்டோம்னாலே தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக். சாமி சொல்றாரு, கண்ணை திறந்து விழிப்பு நிலையில இருந்து இந்த இடத்த பார்க்க சொல்றாரு. இந்த இடத்த கண்ணனுடைய பார்வை எங்கே போதோ அங்கே ஜீவன் போகும். நல்லா பார்த்து, நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கழிவில்லை, தேட்டமும் இல்லை சிவனானாமே. அப்ப கண்ணனுடைய பார்வையை ரெண்டும் அந்த புருவமத்தியை நோக்கி பார்த்து அந்த தவத்தை பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த மனசு அப்படியே உள்ள போய் ஒடுங்கி ஒரு லயம், ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம். அது தூங்காமல் தூங்குவது. இது தூங்கிக்கிட்டு தூங்காம இருக்கிற மாதிரி நடிக்கிறது. நல்ல சோறுல சாஞ்சு கால் நீட்டி நம்ம ஆளுக பூரா நல்லா குரட்டை விட்டு தூங்கிறது. சில பேர் தியானம் பண்ணும்போது அப்படியே கீழே போய் குப்புற போய் விழுந்து எந்திக்கிறது. அப்புறம் நிச்சயனோடனே படக்குன்னு பயந்துருது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஜெபம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் இந்த வித்தையை எவன் கீழே வைக்காமல் அபியாசம் செய்கின்றானோ அவனுக்குத்தான் சமாதி நிலை கிடைக்கும். சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விழா, சித்த வித்தியார்த்திகள் விழா நடந்தது. ஒரு சாமி சும்மா லங்கோடு கோமணம் மட்டும் பாய்ச்சிருந்தாரு, மேல பூரா விபூதி சட்டை கிட்டெல்லாம் வளர்த்து உள்ள வந்தாரு. ஒரு சீஃப் கெஸ்ட் அவரை கூப்பிட்டுருந்தாங்க. அவரை போய் வெளி மக்கள் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. நம்ம சித்த வித்தியார்த்தி போய் காலில் விழலாமா? ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் பேரை சொல்ல விரும்பல, ஐயா மாதிரி நல்லா நல்லா மீச வச்சவரு எங்க ரூம்ல தங்கியிருந்தாரு. எங்க ரூம், நான் தங்கியிருந்த ரூம்ல எஸ்பி கருப்பசாமி ஐயா, அவரும் நானும் படுத்துக்கிட்டு அப்படின்னாரு. படுத்துக்கோன்னு சொல்லிட்டோம். நாங்க பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு சாமிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டாரு. அங்க கீழே நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. இவரும் போய் ஆசீர்வாதம் காலை போய் தொட்டு கும்பிட்டு தொட்டு இப்படி கண்ணில் வச்சாரு. ஒரு அரை செவிட்டோடு சேர்த்துக்கிட்டு வெளுத்துட்டார். இந்த செவில அடிச்சது அப்படியே உதடுல வெட்டுப்பட்டு பல் உடஞ்சி வச்சு, அவருக்கு சொத்த பல் இருந்திருக்கு, ரத்தமா வாழ்ந்து அப்படியே உள்ள பாத்ரூம்ல வாயை கொப்பளிச்சுட்டு இருந்தாரு. அப்போ சாமியாருன்ட்டு போனா அயோக்கிய போய் நம்மளை ஓங்கிட்டு செவிட்டோடு சேர்த்து வெளுத்துட்டான். அவர் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமா கோபம் ஆயிட்டாரு. ஏன்னா இன்ஸ்பெக்டர், அவரு கர்நாடகாவில் இன்ஸ்பெக்டரா இருக்காரு, அந்த சென்னை விழாவுக்கு வந்திருக்காரு. அப்ப நான் சமாதானப்படுறதுக்காக சொன்னேன், துறைகள்கிட்ட சாமியார்கிட்ட அடி வாங்கினா உங்க பாவம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா கனகம்பட்டியில ஒரு சாமி இருக்காரு,
யார் போனாலும் கம்பிட்டு அற வெளுப்பார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். கெட்ட வார்த்தையில் திட்டுவாரு. ஒரு டிஎஸ்பி போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு போயிருக்காரு. வாடா, ஊர் ஊரா லஞ்சம் வாங்கிட்டு என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கம்பு எடுத்துக்கிட்டு அடி வெளுக்க அவர் குவிஞ்சு அடி வாங்கிட்டு இருக்காரு. அந்த கம்பெல்லாம் சிலு சில்லா போயிருச்சு. அடுத்து அடி வாங்கிட்டு கூட வந்த இன்ஸ்பெக்டர், ஐயா வாங்க நீங்களும் ஆசீர்வாதம் பார்த்தா அவரு செருப்பு தூக்கிட்டு ஓடுறாரு வண்டியை பார்க்க. இவருக்கு டிஎஸ்பியே இந்த அற உழுது, நமக்கு எப்படியோ. அப்புறம் ஒரு 4-5 பொம்பளைய பட்டுச்சாலை உடுத்திட்டு வந்த பொம்பளையில பிடிச்சு சர்ச்சு, அதெல்லாம் பெரிய ஹைகோர்ட் சர்ச்சு பொண்டாட்டிய வந்தவங்களை பூரா கெட்ட வார்த்தையில திட்டி அந்த மண்ணில் போய் படுத்து உருளுங்கம்மா அப்படின்னு பார்த்தா அந்த பொம்பளைய மல்லிகைப்பூட பட்டுச்சேலையோட போய் உருளுது. இப்படி சில நிகழ்ச்சிகள் அந்த சாமியை என்ன ஒருத்தர் சர்ச்சு ஒருத்தர் கூட்டு போயிருந்தாரு, அழகேசன் சொல்லி ஒரு சர்ச்சு, நம்ம ஆசிரமங்களுக்கெல்லாம் வந்திருக்காரு. நம்ம பழனி ஆசிரமத்தில் ஜெபம் பண்ணிட்டு உங்க ஆசிரமத்துக்கு கூப்பிட்டீங்க, நான் வந்தேன், மணி 1 மணி ஆகுது, நம்ம ஒரு சாமிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், சாமி ஐயா வேண்டாம், இங்க தியானம் பண்ணி விடிய விடிய ஜெபம் நடக்கு, கூட்டு ஜெபம் 5 நாள் நடக்கும் பார்த்தீங்களா பழனியில, அந்த மாதிரி டைம். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்பப்போ தியானத்துல போய் உட்காரணும், அங்கெல்லாம் போனா லேட் ஆயிரும். இல்ல இல்ல வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனா நடுராத்திரி 1 மணிக்கு ஆயிரக்கணக்கான கார் இருக்கு. கணக்குப்பட்டி சாமி, அந்த அழுக்குமுட்டை சாமின்னு சொல்லுவாரு, அவர் பேர் என்ன வருங்க, பழனிசாமியா, பழனிசாமி. அப்புறம் பார்த்தா என்ன கூட்டி விட்டு இந்த கதை பூரா ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன், அட்டி வெளுக்கிறது எல்லாம் இது பண்றது, நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படி. ஆசீர்வாதம் நமக்கு ஒரு பயம் ஏற்படும்ல, கம்பு வேற வச்சிருக்காரு பக்கத்துல. ஒண்ணு கெட்ட வார்த்தையில திட்டுவாரு, இல்லைன்னா நம்ம வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் சொல்லுவாரு. அப்படின்ட்டு பார்த்தா உள்ள போகல, நீங்களும் வாங்க அப்படின்னா நான் பல தடவை ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், நீங்க உள்ள போயிட்டு வாங்க அப்படி. நான் அப்புறம் மனசுக்குள்ள நம்ம சாமியை நினைச்சிட்டு, நமக்குள்ள என்ன இருக்குது, சித்த வித்தை இருக்குது. சித்த வித்தை வந்து உலகத்தை வெல்லுகின்ற ஆயுதம்னு சாமி சொல்றார். அனயா சதுர்ஷம் சபா, அனயா சதுர்ஷம் வித்தியதே, அனயா சதுர்ஷம் புண்ணியம். அதாவது இந்த வித்தைக்கு மேலான ஜெபம் இல்லை, இந்த வித்தைக்கு மேலான புண்ணியம் இல்லை, இந்த வித்தைக்கு மேலான மகா சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த உபநிடதம் வந்து சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட வித்தையை வந்து பெற்றவர்கள், அவன் எவனா இருந்தா நமக்கு என்ன ஒண்ணு என் மனசுல நினைக்கிறேன், அவன் கிட்ட வார்த்தையில் இருந்தோம்னா நம்மளும் திருநெல்வேலிக்காரன் தான், நமக்கு பல வார்த்தைகள் வரும், அவரை பிடிச்சு மாற்ற வேண்டியதான். இல்ல அடிச்சாருன்னா பதிலுக்கு பிடிங்க அடிச்சிட வேண்டியதான். இல்ல ஏதாவது பண்ணாருன்னா பதிலுக்கு பதில் பண்ணதான்னு சொல்லிட்டு நல்லா சாமியை வேண்டிட்டு, இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயம், ஏன்னா அவர் சர்ச்சு நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாரு அப்படின்ட்டு பக்கத்துல போனா நம்ம அந்த கெதி எடுத்து நம்ம அந்த வணக்கம் சொன்ன உடனே அந்த கணக்கம்பட்டி சாமி நம்மளே மாதிரி கெதி எடுத்தார். கெதி எடுத்து ஆத்ம நமஸ்காரம் சொல்லி அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லி கீழே உட்கார வைக்காரு. 1 மணி நேரம் நான் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே தியானத்துல போயிட்டேன். ஒண்ணு நீயும் தானும் தன்னால் காணப்படுகிறது யாதொன்றும் தான் தான் தன்னிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டவை சாமி சொல்றார் சிவானந்த பனவதர். எங்கும் மனிதர் உன்னை தேடி இரவும் பகலும் அலைகின்றார், எங்கும் இருப்பது உன் வடிவாம் எனினும் குருடர் காண்பாரோ, எங்கும் எழுவது உன்குரலாம் எனினும் செவிடர் கேட்பாரோ, எங்கும் என்றும் எவ்வுயிரும் எல்லாமான இறைவனே. பார்க்கின்ற பொருள் எல்லாமே அவனுடைய அம்சம் தானே, நீயும் நானும் ஒண்ணுதான். நீ மவனை அடிச்சா அடி, நான் பதிலுக்கு அற வெளுக்கிறேன், இல்லைன்னா நான் ஆனந்தமா உட்கார்ந்துருக்கேன், நீ என்ன பார்த்துக்கிட்டு சொல்லி உட்கார்ந்த உடனே 1 மணி நேரம் அப்படியே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அவரே எந்திரிச்சிட்டு அப்படியே ஆத்ம நமஸ்காரம் சொல்லாரு. இது எதுக்கு சொல்றேன்னா, பாம்பின் கால் பாம்பறியும். ஞானிகளுக்கு நம்ம யாருன்னு தெரியும், நமக்கும் அவங்க உணர வைப்பாங்க. அப்போ அந்த அந்த வித்தைக்கு அவ்வளவு பெரிய பவர். அந்த ஜட்ஜி என் கூட வந்தவர் சொன்னாரு, யாரையுமே இப்படி கும்பிட்டது கிடையாது, இப்படி கும்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சது கிடையாது, உங்களை இவ்வளவு சிறப்பா மரியாதை கொடுத்தாரு அப்படின்னு கேட்ட உடனே நான் சொன்னேன், எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு உள்ள இருக்கக்கூடிய வித்தைக்கு அவர் மரியாதை கொடுத்திருக்காரு. ஏன்னா சாமியினுடைய சித்த வித்தை வந்து பெற்றவர்களுக்கு எங்க போனாலும் ஒரு தனி சக்தி உண்டாகும். இந்த கிரக பாதிப்பு, தோஷங்கள், 7.5 சனி, செவ்வாய் தோஷம், ராகு கேது பாதிப்பு, நிறைய பேர் என்ன சித்த வித்தையை வாங்கிட்டு ராகு தேச இந்த பாம்புகள் இருக்கு பாருங்க, சிலைகள் இருக்க கோயில்ல போய் சுத்தி சுத்தி வருவான். ஐயங்கோயில், வாழத்தோட்டத்து ஐயங்கோயில் பக்கத்துல இருக்கு. நான் ஒரு நாள் எப்போதுமே அங்க போய், அது ஜீவ சமாதி, அங்க போய் நான் தியானம் பண்ணுவேன். பல்லடம் தொகுதி எம்எல்ஏ பொன்முடி அண்ணன், அது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவருடைய தோட்டத்துல நான் தங்கியிருந்தேன். அவர் நானும் என்ன கார்ல கூட்டு போறாரு எம்எல்ஏ. அங்க போனா பெரிய பாம்பு செல்ல இருக்கு, ஒருத்தன் கை வச்சிருக்கான் அந்த பாம்பு வாயில, ஒரு பெரிய ட்ரம்பு நிறைய பாலை கொண்டாந்து ஊத்துறான். அந்த கல்ச்சல்ல பாலை குடிக்குமா? இவர் பார்த்துட்டு இவருக்கு சிரிப்பு அடக்க முடியல. வைத்தியரு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்க.
அது பால் பூரா கீழே போற வாரமெல்லாம் மிதிச்சு வழி விழத்தானே. அதாவது அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள். அந்த பாலை வந்து எங்கேயோ ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம், அல்லது ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம், அல்லது அது முறைப்படி உள்ள இருக்கக்கூடிய மூலஸ்தானத்துல கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊத்துவாங்க. அது ஊத்திட்டு போக வேண்டியதானே. பாம்பு சிலையில வாய் ஒரு 2 கையை வைக்கிறான். பாம்பு அதை உள்ள போகுமா? அதுல என்ன ஓட்டையா இருக்குது உள்ள போறதுக்கு வாய்க்கு? ஒண்ணுமே கிடையாது. ஆகவேதான் இந்த மாதிரி மூட பழக்க வழக்கங்கள்லாம் ஒழிய வேண்டும் தான் சாமி வந்து சொன்னார். சித்தர்கள் சொன்னாங்க, நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமனென்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ கோயில் கோயிலா போய் அலையுதுனாலயோ, காவடி எடுக்கிறனாலயோ, அல்லது 18 படி ஏறினோடனே மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு மோட்சம் கிடைக்காது. ஒரு பூனைக்குட்டியை விட்டா குடுகுடுன்னு மேல ஓடிடுமா ஓடாதுங்களா? மோட்சம் கிடைக்குமா? அது மாதிரி புனித நீர்கள் நீராடுனா அதுக்குள்ள இருக்க தவளை முதல்ல எத்தனையோ கிடைக்கும். அது பூரா மோட்சத்துக்கா போகுது? புனித நீர்களில் நீராடுவது என்பது ஒரு சுற்றுலா மாதிரி, மைண்ட் ஃப்ரீ ஆகும். அந்த தண்ணியில போய் குளிச்சுட்டு வந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா அது பனி நீர். இமயமலையிலிருந்து உருகி வரக்கூடிய அந்த கங்கை நீர் வந்து அந்த தண்ணியை கொண்டாந்து வச்சோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் புழுக்கள் வராது, கெட்டு போகாது. அது ஒரு அதிசயங்கள் இருக்கு எல்லா இடத்துலயுமே. அதுக்காக கோயில்கள் அதிசயம் இல்லை, அதிசயம் இருக்கும். ஆனால் சமாதி நிலை அடையக்கூடிய பேரானந்த நிலை கிடைக்குமா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப காசிக்கெல்லாம் போனீங்கன்னா எந்த பூவும் மணக்காது, எந்த பிணமும் நாராது. நாமெல்லாம் அதுல உட்காந்துருக்கேன். காமாட்சிபுரி ஆதீனம், பேரூர் ஆதீனம் எல்லாம் அவங்க கூட உட்காந்து ஹரிச்சந்திர மயானம்னு ஒரு இது இருக்குது. 100 பிணம் எரியுதுங்க. 100 பிணம் எங்க பக்கத்துலயே எரியுது. நாங்க உட்காந்துருக்கோம், சாம்பிராணி வாசம் தான் வருது. எந்த அந்த நாற்றமே இல்லை. பூக்கள் எந்த பூ மணங்கு. காரணம் என்ன அப்படின்னா, காசியினுடைய அங்க சமாதி இருக்கு. காசில யாரு சமாதி ஆயிருக்காங்க தெரியுமா? இருக்காது ஐயா சொல்லுங்க, காசில யாரு சமாதிங்க? இப்ப முந்தா நாள் மோடி வந்து அதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி ஒரு சின்ன சிவலிங்கங்க, ஒரு 1/2 அடி சிவலிங்கம், விஸ்வாமித்திரருடைய சமாதி. விஸ்வாமித்திரர் அந்த சிவலிங்கத்துக்கு கீழே விஸ்வாமித்திரருடைய உடல் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. நந்தி தேவருடைய சமாதி காசில இருக்கு. விஸ்வாமித்திரர், விஸ்வம்னா என்ன அர்த்தம் நீங்க கவனிக்கணும். ராஜ ரிஷி, ரிஷிகளின் ராஜா, அவருடைய சமாதி அங்க இருக்குது. ராஜ ரிஷி, அந்த விஸ்வாமித்திரருடைய சமாதி இருக்கனால அங்க அவ்வளவு பவர். இந்துக்களினுடைய புனித ஸ்தலமா நம்ம கொண்டாடுறோமா இல்லையா? அங்க போய் குளிச்சுட்டு அந்த 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 இடத்துக்கு போனாலே ஒரு வைப்ரேஷன். ஆனால் நீ எத்தனை தடவை அங்க போனாலும் சமாதி ஆக முடியாது. நிறைய பேர் என்னவாங்கன்னா, காசில செத்தா முத்தி அறகுறையில இழுத்து கிடக்கும் பாத்தீங்களா, அவனை பூரா ஹெலிகாப்டர்ல ஏத்திட்டு வந்து உள்ள உண்டி அந்த அப்படியே அறகுறையில தண்ணிக்குள்ள உண்டி தள்ளி விட்டுருது. சில சமாதி இல்லைன்னா அங்க செத்து போயிட்டோம்னா எரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பாதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருவான். நானும் சாமியும் தீர்த்தம் எடுக்க போறோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேன் எடுத்துக்கிட்டு அந்த போட்ல போறோம், தள்ளி போய் எடுக்கலான்னு. தண்ணி கேன்ல நல்லா மோந்துட்டு மேல தூக்குதான், ஒரு பிணம் மேலோடி போகுது. அந்த தீர்த்தத்தை இங்க மடத்துக்கு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் வரிசையில கீழே நிக்காங்க. காமாட்சிபுரி ஆதீன மடத்துல டாக்டர் வாங்க கொஞ்சம் தீர்த்தம் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாமி முதல்ல நீங்க குடிங்க அப்புறம் நான் வாங்குறேன் அப்படின்னு. அவருக்கு குடிக்கல, நானும் குடிக்கல. வந்தவன் போல குடிச்சான். அந்த தண்ணி புனிதமானதுதான், ஆனா உள்ள மேல என்னது நடந்துட்டு போகுது, பிணம் வந்துட்டு போகுது. பிணத்தை தூக்கி போட்டு அது தூக்கி போட்டா அதுக்கு வந்து ஒரு முக்தி கிடைக்கும் சொல்லி தவறான சிந்தனை. அந்த இடத்துல காசில நிறைய பண்ணியிருக்காரு, சீர்திருத்தம் பண்ணி அந்த கங்கையை சுத்தப்படுத்தி நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இதை விட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சாமி சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. சிவானந்த பரமேஸ்வர் வந்து அந்த இடத்துல போய் நிக்கிறாரு. இந்த அறகுறையில் இருக்கவன் நான் ஜலசமாதி ஆரம்பி சொன்ன உடனே அவனுக்கு பூஜை எல்லாம் பண்ணி ஒரு காணிக்க வைக்க சொல்லி போட்ல ஏத்துறது. போட்ல ஏத்தி துடுப்பு போட்டு ரொம்ப தூரம் கொண்டுட்டு போய் அங்க ஒரு சுழல் இருக்கும். அந்த சுழல்ல நமஸ்காரம் பண்ணிக்கோ, ஈசனை வேண்டிக்கோன்ட்டு கும்பிட சொல்றது. பின்னாடி நின்றுட்டு உதைச்சி உள்ள தள்ளிடுறது. மோட்சத்துக்கு அனுப்பிட்டான், உள்ள தள்ளி விட்டுறது. அது இந்த சுழலுக்குள்ள போனவன் யாரும் வெளிவந்ததா இதே சரித்திரமே இல்லை. சாமி வந்து நிக்கிறாரு அந்த இடத்துல. நானும் சொர்க்கத்துக்கு போக வந்திருக்கேன், சாமி பேரை சொல்லுங்க, பேரை சொல்லாரு, தட்சணம் வைங்க அப்படிங்கிறான். பூஜை எல்லாம் பண்ணிட்டு சாமியை போட்ல ஏத்திட்டு போறான். ஏத்திட்டு போய் இவரையும் அதே மாதிரி நிக்க சொல்லி கும்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு பின்னாடி உதைச்சு தள்ளிடுறான். உதைச்சு தள்ளிட்டு இவன் 4 பேர் துடுப்பு போட்டுட்டு வரான். துடுப்பு போட்டுட்டு வந்து அந்த கரைக்கு வந்து பூஜை நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்தா சாமி அங்க அப்படியே நிக்கிறாரு. நின்ன உடனே சாமி இப்பதானே உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டோம், இங்க நிக்கிறீங்க அப்படின்னு. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு தான் வந்துட்டேன், நீங்க அனுப்புனவங்க எல்லாம் உங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க, ஏறுங்கடா எல்லாரும் போட்ல அப்படின்ட்டாரு. அவன் பயந்து 5 நிமிஷம் நான் டைம் தருவேன், இங்க இருக்கவன் எல்லாரும் இந்த பூஜை சாமான சுருட்டிட்டு இந்த கங்கை ஆற்றம் கரையில இருக்கவன் அத்தனை பேர் வீட்டுக்கு ஓடி போயிடணும்.
இல்லை அப்படின்னா சொடக் போடுற நேரத்தில் உங்களெல்லாம் அப்படியே பசுபம் ஆக்கிடுவோம் சாமி சொல்றார். கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களை காணாமல் ஆக்குவோம், சொர்க்கத்துக்கு உண்மை நான் அழைத்து செல்வோம் அப்படின்னாரு. அந்த இருந்தவன் பூரா சுருட்டிட்டு ஓடியே போயிட்டான். இது எவ்வளவு பெரிய புரட்சி பாருங்க. சிவானந்த பரமஹம்சர் அந்த மூட பழக்க வழக்கம், அதாவது ஜல சமாதின்னு சொல்லி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு இருந்தவன் அத்தனைவருடைய கொட்டத்தையும் அடக்கி, காசி புனித ஸ்தலம், நீ வந்து தியானம் பண்ணு அமைதியா, காசியில செத்தா முக்தி அப்படிங்கிறது, காசிங்கிறது இந்த இடம், புருவ மத்தியம் தான் காசி. இந்த இடத்துல ஜீவனை மேலே ஏத்தணும். வெளியவும் உள்ளவும் இருக்கக்கூடிய சுவாசத்தை மடைமாற்றம் செய்து மேலும் கீழும் சதாகதம் செய்து பிரமரந்திரம் சொல்லக்கூடிய இந்த காசியில் ஜீவனுடைய உற்பத்தி சாணத்தில் இந்த ஜீவனை நிலைநிறுத்தினால், அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணும்போது எங்க பார்க்கணும்? புருவ மத்தியத்தை நோக்கி பார்க்கணும். இப்படி பார்க்கணும். பார்த்து அந்த கண்ணுடைய பார்வை இரண்டும் புருவ மத்தியத்தை நோக்கி பார்த்து சமாதி ஆகும்போது அது அந்த பிரமரந்திரம் தட்டி திறக்கிறதுனால அந்த வாசல் தெளிவா இருக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும். இயேசுநாதர் சொன்ன தட்டுங்களுக்கு இருத்தம் தட்டு சொல்ற, பக்கத்து வீட்டுக்காரன் கதவை போய் தட்டக்கூடாது. கேளுங்கள் தரப்படும். இந்த வித்தையை கேட்டா தான் கிடைக்கும். ஐயாட்ட பாலனையிட்ட கேட்டா தானே கொடுப்பாரு. நான் இந்த மாதிரி பீடி சிரட்டு கள்ளுச்சாராய் மாமிச உணவுகள்லாம் விட்டுறேன், எனக்கு உபதேசம் கொடுங்கன்னு கேட்டா தான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அந்த தேடுங்கள், அந்த தேடும் போதுதான், அந்த ஞானத்தை தேடும் பொழுதுதான் அந்த ஜீவன் மேலே போய் நித்திய ஜீவனாக அது பேரானந்த நிலைக்கு அது வந்து போகும். அப்பதான் சமாதி நிலை. இந்த நிலையை கடைபிடிக்கிறது தான் சாமி வந்து ஒவ்வொரு குருநாதர்களை உருவாக்கினார். 12 ஆனந்தர்கள், அதுலதான் ஒருத்தர் தான் குருபானந்தர். ஆனந்தப்பட்டம் எல்லாத்துக்கும் சாமானியமா வந்துடாது. சாமி எல்லாத்துக்கும் கொடுத்து எக்ஸாம் வைப்பாரு, பாஸ் ஆகணும். ஒவ்வொரு ஞானியும் அந்த அந்த உபதேசம் பெற்று அவனுக்கு உள்ள சக்தி விளையத சாமி பார்த்து, நீ உன்னுடைய பேர் இது, இன்னையிலிருந்து உன்னுடைய பேர் அது அப்படின்னு மாத்தி விட்டார். சங்கரானந்தர் பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல வந்து அவர் ஆத்தங்கரையில ஒரு சிறுவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆத்தங்கரையில, பவானி ஆத்தங்கரையில சாமி வந்து அந்த இடத்துக்கு வராரு. உன்னைத்தாப்ப நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி குருநாதர் சீடனை தேடி போறாரு. வா உனக்கு தீட்சை கொடுக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி ஒரு புல்தரை, அந்த புல்தரையில ஒரு கம்பளம் வெள்ளை துணி விரிச்சிருக்கு, ஒரு விளக்கும் இருக்கு. சாமி உட்கார வச்சு அப்படியே தீட்சை கொடுக்காரு. அப்போ அவர் பக்கத்துல சின்ன சின்ன செடிகள் முளைச்சிருந்ததான். சங்கரானந்த சாமி சொன்னது. அப்படியே தீட்சையை கொடுத்து உபதேசம் கொடுத்த பின்னாடி சமாதி நிலையை காட்டணும். உபதேசம் கொடுக்கிறவன் சமாதி நிலை, அந்த நிஷ்டையை அனுபவிக்கின்ற அந்த பயிற்சியாளனாக இருக்க வேண்டும். சும்மா எல்லாரும் கூப்பிட்டு வா உனக்கு உபதேசம் கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த உபதேசம் கொடுத்தவனையும் பாதிக்கும், உபதேசம் பெற்றவனையும் பாதிக்கும். உபதேசம் கொடுப்பவர்கள் அவன் மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையில் இருந்து அந்த உபதேசத்தை கொடுக்கணும்னு சாமி சொல்றார். அவன் நிச்சய அனுபவத்தை வந்து அனுபவித்தவனாக இருக்க வேண்டும். சாமி சிவானந்தபுரம் வந்து சங்கரானந்தருக்கு சிறுவனா இருக்கும்போது அந்த உபதேசத்தை கொடுத்து அந்த நிச்சய அனுபவத்தை காட்டுறாரு. அந்த நிஷ்டையிலிருந்து முழிச்சு பார்க்காரு சங்கரானந்தர். பக்கத்துல இருந்த செடி வந்து மரமா இருக்குதான், பெரிய மரமா. அப்ப அவர் எத்தனை வருஷம் நிஷ்டையில இருந்தாருன்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்கப்பா அப்படின்ட்டாரு. நம்ம சங்கரானந்த சாமி சொன்னது. சிவராமகிருஷ்ணன் ஐயா வந்து அவர் தானே தலைவரா இருந்தாரு. அவர் 60 வருஷம் சாமி கூட இருந்தவர், சங்கரானந்த சாமி கூட. இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆனந்தர்களாக, ஆனந்த மத்தர்களாக இருந்தவர்கள் தான் இந்த ஆனந்த பட்டத்தை சாமி கொடுத்திருக்காரு. அவர் தான் குருபானந்த சாமிகள். இந்த இடத்துக்கு இன்னைக்கு 2000-3000 பேர் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. எத்தனை பேர் வந்துருக்கோம்? நம்ம 40 பேர் தான் வர முடியுது. போன ஞாயிற்றுக்கிழமை ஜமர்ந்து சொன்னீங்கய்யா, அங்க போன ஞாயிற்றுக்கிழமை இங்க இதே மாதிரி வந்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து இவ்வளவு பேர் நம்ம வரதுக்கு காரணமாக இருந்தது அவங்களுடைய ஆற்றல். நமக்கு பிராப்தம். ஒரு 1000 கோயிலுக்கு கோயில் கோயிலா போய் அலைஞ்சு அங்க போய் கியூல நின்று அவன் பூசாரி ஐயருக்கெல்லாம் இந்த காணிக்கை ஏதாவது போட்டா தான் ஏதாவது உள்ள இருந்து பிரசாதம் கொடுப்பான். இல்லைன்னா விபூதி எடுத்துக்கோங்க போங்கன்றான். ஆனா இங்க அப்படி கிடையாது. எந்த பூசை புனஸ்காரம் இல்லை, ஆசார அனுஷ்டானம் இல்லை. ஜீவனை சிவனாக்கி ஒரு விளக்கு மட்டும்தான். எந்த வித இது மாதிரி சடங்குகள் ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட வித்தையை அபியாசம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி பாடசாலையாக நம்ம குருபானந்தருடைய இந்த சித்த வித்தை தவாலயம் வழங்கி கொண்டிருக்கிறது. இங்கு அத்தகைய பயிற்சி கொடுக்கப்படுது. நம்ம வந்தவங்க எல்லாம் நமக்கு கிடைச்ச பயிற்சி எப்படிப்பட்ட பயிற்சி? இந்த ஞானிகளை தொழுவது என்பது திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல், திடஞானி தரிசனமே சிவதபங்கள், திடஞானி தரிசனமே செய்யும் அறங்கள், திடஞானி தரிசனமே சிவசிச்சியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஞானியினுடைய சமாதியில வந்து அமர்வது, அவர்களை பற்றி பேசுவது, அவர்கள் எதை செய்தார்கள் என்பதை எடுத்துரைப்பது, அதை
செவிகளில் வாங்குவது நீ 1000 கோயிலுக்கு போய் விழுந்து விழுந்து கும்பிட்டதுக்கு சமம், நீ 1000 நதிகளில் புண்ணிய நதிகளில் நீராடியதற்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வகையிலே குருமானந்த சாமிகளுடைய இந்த சன்னிதானத்திற்கு, இந்த தவ ஆலயத்துக்கு வருகிற இந்த அத்தனை ஆத்ம சகோதரர்களும் சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு சித்திரபுத்திர நயனார் வந்து கணக்கு எழுவாரு. எவன் ஒழுங்கா தியானம் பண்ணாமனா அவனுக்கு சொர்க்கம், தியானம் பண்ணலைன்னா நரகம், பாவத்தின் சம்பளம் மரணம், செத்து போயிட்டாம்னா அவன் நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு கணக்கு எழுதக்கூடிய இந்த நாளில் புண்ணியத்தை செய்த நாம், புண்ணியம் செய்தவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். சித்திரபுத்திர நயினார் நமக்கு இன்னைக்கு டிக் போட்டு நம்மளை பாஸ் ஆகிட்டார் அப்படின்னா நம்ம எல்லாரும் திருப்தியா நம்முடைய குருபானந்தனுடைய அருளினால் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் தவறான சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் அன்பு அகலாத மனைவியும் தவறான சந்தானமும் தாழாத கீர்த்தியும் துய்யனின் பாதத்தில் அன்பும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் என்று அன்னை ஆதிபராசக்தி அபிராமிப்பட்டர் வேண்டுவதை போன்று 16 செல்வங்களும் பெற்று இங்கே வந்தவர்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக வாழ்ந்து நம்முடைய ஞானபிதா சிவானந்த பரமஹம்சருடைய அருளினாலும் குருபானந்த சாமியினுடைய திருவருளினாலும் பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆத்ம வணக்கம். சண்முக பாண்டி ஐயா வந்துங்க, எந்த ஊரில் இந்த சித்தவிதை நிகழ்ச்சி நடந்தாலும் அவருக்கு ஒரு தலைமை உரையை கொடுத்துட்றது உண்டுங்க. நானும் போய் அவருடைய தலைமை உரையும் கேட்பேன். அதோட அவர் கூட வர ஒரு ஐஏஎஸ் படித்தவர், அவருக்கு இவர் தான் வித்தை கொடுத்தவர், கருப்புசாமி ஐயான்னு சொல்லுவாங்க. அவரும் அப்படி தெளிவாக பேசுவார். 22 அத்தியாயத்தையும் அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு வருவார், தெளிவாக சொல்லிட்டு வருவார். அதை நான் ரசித்து கேட்கறதுக்காகவே நான் போகிறது உண்டுங்க. அவருக்கு இப்போ வந்து நல்லா நிகழ்ச்சி பேசி உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி விட்ட அவருக்கு நன்றி சொல்லிட்டு, அடுத்தது சுப்பிரமணிய ஐயா சமையல் துறை வல்லுனர். பௌர்ணமின்னா அவர் வந்து உடனே நல்லா சமையல் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கணும்னு விருப்பப்படுறவர். அவர் வந்து பேசுவார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பகிர்ந்துக்கிறேங்க. இந்த குருபரானந்த சாமி தபோவனம் அன்னதானம் சிறப்பாக நடக்கிறதுக்காக அன்பர்கள் நமக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பேரை சொல்லிட்டா எனக்கு ஒரு திருப்தி ஆகும். அதுக்காக உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பிரம்மஸ்ரீ ரமேஷ் மலேசியாவிலேருந்து அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உதவி பண்ணியிருக்காரு. அதே போல் மலேசியாவிலேருந்து மகேந்திரன் சங்கர் அப்படிங்கிறவர், அவரும் அப்படித்தான் பௌர்ணமி அன்னதானம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணியிருக்கிறாரு. ஜெயராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இடையர் பாளையத்துக்காரரு, அவரும் ஒவ்வொரு மாதமும் அன்னதானம் பண்ணுங்கன்ட்டு அனுப்புகிறாரு. பிரேமா சாய்பாபா காலனிலேருந்து வருவாங்க, ஒரு அம்மா, அவர் கொஞ்சம் வசதி உள்ளவங்க, ஆஸ்பத்திரியோடு அவருக்கு பங்கு இருக்குது, அவரும் வந்து உதவி பண்ணுவாங்க. ஷாருக் பெங்களூர், அவரும் நமக்கு அடிக்கடி அன்னதானம் பண்ணுங்கன்னு உதவி பண்ணுவார். அதுக்கப்புறம் சண்முக பாண்டி ஐயா, நல்லா நடத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணிகிட்டே இருப்பார். அவருடைய நண்பர் கூட நமக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பார். இவங்களுக்கு எல்லாமே உங்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். இவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு உங்கள் சார்பாக வேண்டிக்கிறேன். அடுத்து சுப்பிரமணிய ஐயா தெளிவாக உங்களோட பகிர்ந்துக்குவார், பாருங்கள். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஜாம்பவான்கள்லாம் பேசுனதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது? கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு நிகழ்ச்சியில் சத்சங்கம் என்ன நடக்குமோ அதை வந்து ஐயா வந்து அரை மணி நேரத்தில் கொடுத்துருக்காரு. சாராம்சம், ஜூஸ் இருக்கு இல்லையா, எலுமிச்சம்பழத்தை விளைஞ்சவன எப்படி ஜூஸு, அந்த மட்டும் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சத்சங்கம் வந்து வெளியில் எங்கே போனாலும் சரி, லட்ச ரூபா கூட கொடுத்தா கூட கிடைக்காது. நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது, ஃபீஸு 1000 ரூபா, 2 மணி நேரத்துக்கு 1000, 5 நாள் கிளாஸுக்கு 10,000 அப்படின்னு நடந்துட்டு இருக்குது. நான் அந்த கிளாஸில் போனால் கூட இந்த மாதிரி கருத்துக்கள் கிடைக்காது. நடைமுறைகள்லாம் நிறைய இருக்குது. சித்த வித்தைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாது. இந்த குளத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பாதி பேர், முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. கோயம்புத்தூரில் இன்னைக்கு எத்தனை 30 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் இங்கே வந்திருக்கிறது அதிகபட்சம் 50 பேர். ஸோ 50 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு இருந்திருக்கு. ஸோ அவங்க மட்டும்தான் வந்திருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு சித்திரகுப்தர்
கணக்கெழுதக்கூடிய நாள் மட்டுமில்ல, அவர் பிறந்த நாளும் கூட இன்னைக்கு. இந்த சித்திரகுப்தர் யாரு அப்படின்னு பார்த்தா, சித்திரம்னா வரைகிறது, குப்தம்னா மறைஞ்சிருந்து வரைகிறது. அது யாருன்னா நாம தான். நமக்கான ஆயுளையும் நாம எப்படி வாழ போறோம், எப்படி நம்ம முடிக்க போறோங்கிறத வந்து நாம தான் மறைஞ்சிருந்து எழுதியிருக்கோம். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா சித்திரகுப்தர். யமன் வந்து சொல்வார், இன்னைக்கு டெய்லி காலையில் எஞ்ச உடனே நோட்டை திருப்பி இன்னைக்கு யாரு பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு நாள். நாம எல்லாருமே எப்படி இருக்கோம்னா, ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறேன். ஏன்னா வயிற்று பசிக்கு இருக்கக்கூடிய நேரத்துல வந்து செவிக்கு நம்ம எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஒரு பிச்சைக்காரரு ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டே இருக்கிறாரு. ஆள் நல்லா திடமா இருக்கிறாரு. திடமா இருந்தா என்ன சொல்லுவோம், நம்மகிட்டே வந்தா கை கால் நல்லா தானே இருக்கு, புழைச்சி சம்பாதிக்கலாம்ல அப்படிம்போம். இப்படி ஒரு கார்ல ஒருத்தர் வந்து இறங்குறாரு, அவர்கிட்ட போய் பிச்சை கேட்கிறாரு. கேட்ட உடனே, என்னப்பா நல்லா இருக்கிறீங்களா, ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? இல்லையா, நானும் நல்ல வாய்ப்பு வசதியோட தான் இருந்தேன், ஆனா சூழ்நிலையின் காரணமாக எல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு, வேலைக்கு கூட யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் நான் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வந்துடுச்சு, அதனால ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுக்கிடுவேன், இல்லை ஏதாவது வேலை செஞ்சா கூட, வேலை கொடுத்தா கூட நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி ரைட்டு, என்கிட்ட தோட்டம் தரவு நிறைய இருக்கு, காய்கறி மண்டி இருக்குது, நிறைய வந்து விளைபொருள்கள் நிறைய இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், ஒரு கடையை வச்சு தரேன், இந்த கடையில வச்சு நீ வியாபாரம் பண்ணா உனக்கு என்ன உண்டு அதை நான் கொடுத்துட்றேன். சரிங்கய்யா. உடனே இவர் கேட்குறாரு, பெர்சன்டேஜ் கேட்குறாரு, நீங்க என்ன எனக்கு வந்து ஒரு 20% தருவீங்களா, நீங்க 80% எடுத்துனேன், இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, அப்போ 10% தருவீங்களா, நீங்க 90% எடுத்துக்க போறீங்களா, அதுவும் இல்லை, 90% நீ எடுத்துக்கோ, 10% மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். யாரு? கார்ல வந்தவர் அவருடைய விளைபொருட்களை மொத்தமா கொடுக்குறாரு, ஒரு கடையும் கொடுத்துறாரு, அவருக்குள்ள இடத்த கடையும் கொடுக்குறாரு, 90% நீ எடுத்துக்கோ, 10% மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு ஆகி போச்சு. ஒரு நாளை சொல்றாங்க, அந்த நாள்ல வந்து கடை ஆரம்பிச்சாச்சு, பொருட்கள் எல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்குது, வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. பட் பொருளை இறக்குனதோட சரி, அதுக்கப்புறம் ஓனர் வரவே இல்லை, பொருட்கள் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்து இறங்கிட்டு இருக்கு. இவர் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, வருமானம் கூடிட்டு இருக்கு. மாசங்கள் வருஷங்கள் ஆச்சு. ஒரு 7-8 வருஷம் கழிச்சு மீண்டும் ஓனர் வராரு. வந்த உடனே, சரி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, கணக்கு வழக்கே பார்க்கல, எனக்கு உண்டான இதை மட்டும் கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன், நீங்க மற்றதை பார்த்துக்குங்க அப்படின்னு உடனே நம்ம ஆளுக்கு வந்தது. 8 வருஷம் ஆச்சு, இவர் வரவே இல்லை. எல்லா வரவு செலவையும் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம தான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம், நான் எதுக்கு உங்களுக்கு தரணும்னு கேட்டார். நான் எதுக்கு உங்களுக்கு காசு தரணும், பொருள் யாருது, அவருடையது, வியாபாரம் பண்ணது யாரு இங்க, நான் எதுக்கு காசு தரணும்னாரு. அதே மாதிரிதான் இப்ப நம்ம எல்லாருமே ஆண்டவன் கொடுத்த உடலை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, 24 மணி நேரத்தை நீங்க வச்சுக்கோங்க, அதுல 10% ஒரு 2 மணி நேரம், காலையில ஒரு 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் மட்டும் எனக்காக. ஏன் அப்படின்னா, கடவுள் இருக்கக்கூடிய எங்க இடம் எங்க, உள்கடை நம்ம மனசுக்குள்ளதான் இருக்காரு, நீங்க தான் கடவுள். நீங்க அந்த கடவுள் தன்மை அடைகிறதுக்கு டெய்லி ஒரு 1 மணி நேரம், காலையிலையும் சாயங்காலம் ஒரு 1 மணி நேரமும் நீங்க கொடுத்து தியானம் பண்ணீங்கன்னா நீ மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. நாம என்ன சொல்றோம், என் உடம்பு, என் உயிர், நான் எதுக்கு ப்ரேயர் பண்ணணும், நான் எதுக்கு வாக்கிங் போகணும், நான் எதுக்கு ஸ்டெடியா இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா, அடுத்த செகண்ட் அவர் என்ன சொல்றாரு, சரி நீ இதெல்லாம் கேள்வி கேட்டியா, நீ இதெல்லாம் செய்யலையா, உனக்கு நான் சுகரை கொடுக்கேன், உனக்கு நான் ப்ரெஷரை கொடுக்கேன், உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுதேன் இப்படின்னு அவர் என்ன பண்றாரு, எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறார். இது என்ன அப்படின்னா, இறைவன் கொடுத்த உடம்பு நமக்கு, அந்த உடம்பை நாம தான் பாதுகாக்கணும். அதுக்கு தியானம் அல்லது பயிற்சி, ஏதோ ஒரு விஷயத்த காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்தாலே எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஐயா சொன்னார் இல்லைங்களா. அந்த மாதிரி அத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து அடைய முடியும். இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல உட்கார்றதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் புண்ணியவான்கள் தான். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நன்றி. ஆசா நல்ல உண்மையை ஒன்று சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. கடவுள்கிட்ட கொடுத்த உடம்பை வச்சுக்கிட்டு பயிற்சி பண்ணாமல் தியானம் பண்ணாமையே என்ற உடம்பு தானே, என்ற உயிர் தானே, நானே பண்ணணுன்ட்டு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கருத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கடவுள் கொடுத்த உடம்புலேருந்தே கடவுள் போய் அணுகணும் அப்படின்ட்டு முடிவுரையை சொல்லியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காரு. இப்போது சாப்பிட்ற நேரம், நிறைய நேரம் பேசக்கூடாது. இது வரைக்கும் கருத்துக்கள் வழங்கிய அத்தனை பேர்த்துக்கு நன்றி. இன்னைக்கு நீங்கள் வருகை இருக்கிற
அத்தனை ஆத்மா சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம். இனி அடுத்தது ஒரு சண்முக பாண்டிய ஐயா சொல்லுவார். முதல்ல தொடங்கும்போது ஒரு நல்ல பக்தி பாடல் பாடணும், முடிக்கும்போது ஒரு நல்ல பக்தி பாடல் பாடணும்னு சொல்கிறாரு. அவர் வேறு உட்காந்துருக்காரு. நான் பாடல சரி போகலான்ட்டா அப்புறம் அவர் கேட்பார். அதுக்காக ஒரு பாட்டு பாடிடலாங்க ஐயா. அகமும் புறமும் அறிந்தாய் போற்றி, ஆணவ காட்டை எரித்தாய் போற்றி, இகமும் புறமும் இணைந்தாய் போற்றி, ஈசன் திருவடி அடைந்தாய் போற்றி, உண்மை பொருளை உணர்த்தினாய் போற்றி, ஊதியம் உயிருக்கு உரைத்தாய் போற்றி, எண்ணிய எண்ணியாங்கு எய்தினாய் போற்றி, ஏற்றம் தரும் வழியை காட்டினாய் போற்றி, ஐயம் திரிபுர அறிவித்தாய் போற்றி, உன் பொருள் தன்னை உணர்த்தினாய் போற்றி, ஓம்கார வடிவில் ஒன்றினாய் போற்றி, ஔடதம் ஆறுயிருக்கு அளித்தாய் போற்றி, அறிவும் பண்பும் நிறைந்த குளத்தூர் ஆலயம் எனவே அருள் தர நிறைந்தனை, பல வினை நீக்கி தியான நிலை தரும் ஸ்ரீமகா குருபரானந்த குருதேவா போற்றி போற்றி, சிவானந்த பரமஹம்ச குருதேவா போற்றி போற்றி.